நாங்கெல்லாம் ஆட்டோ டிரைவர். இந்த ப்ரோக்ராம் 50 மணி நேரம் போதே ரஜினி ப்ரோக்ராம் சாங் பார்க்கணுன்னு நாங்கள் எல்லாம் வந்திருக்கோம். தெய்வமே. கண்டிப்பாக சார் மூலயமா தான் நாங்கள் ஆட்டோ ஓட்டணுன்ற எண்ணமும் வந்தது. எங்கேயும் போய் கை நீட்டி வேலை செய்யக்கூடாது, நம்மளுடைய உழைப்பு. சூப்பர் ஸ்டார் எங்க வாழ்க்கையிலிருந்து பிரிக்கவே முடியாதுங்க காரணம் இதுதான் அப்படின்னு என்ன சொல்வீங்க? கண்டிப்பா கிடையாது. சின்ன குழந்தை கேட்டா கூட சூப்பர் ஸ்டார்னு சொல்லுமே தவிர. அந்த ராகவேந்திராவா எங்க வீட்டுக்கு வரும்போது குழந்தை வந்து தெரியாம பாயச அண்டாக்குள்ள விழுந்துரும். பட் அதை சொன்னா அவர் வரமாட்டாரு அப்படின்ட்டு அந்த அண்டாவோட மூடி வச்சுட்டு நீங்க தான் அந்த குழந்தை. நான் தான் அந்த நம்ம ரஜினி சார் கூட நடிச்சிருக்கோம், கமல் சார் கூட நடிச்சிருக்கோம், சிவாஜி சார் கூட நடிச்சிருக்கோம். பக்கத்துல இருக்கிறது ஒரு சிங்கம், புலி. Sunfeast Super Egg and Milk Biscuits presents Black Sheep's Superstar Salute. World record reviewed by RJ Vignesh. Title sponsor Sunfeast Super Egg and Milk Biscuits. Super combo, super tasty. Presented by Super Saravana Stores, Super Store of Shopping World. Milky Mist Premium Dairy Products. மற்றும் Salam Group of Institutions. Powered by Skin Envy, Skin Care Clinic. Experience world-class treatment at affordable price. Vijaya Optical House for the love of luxury. மற்றும் SVS. டேஸ்டியான பலகாரங்களுக்கு SVS மாவு வகைகள். Electronics partner Chroma, Tata Enterprise. பிரியாணி partner தொப்பிவாப்பா பிரியாணி. Beverage partner Coca-Cola. Venue partner Alpa Sky One. பின்னாடி பத்தியா ஆக்சுவலி ஒரு ஆட்டோ கேங் அக்கா எல்லாம் வந்திருக்காங்க. அவங்கள பாக்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வணக்கம். வணக்கம்ப்பா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்ப்பா. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன்ப்பா. டிஃபன் என்ன எல்லாம் அப்படி கும்பலா வந்திருக்கீங்களே? நாங்கெல்லாம் ஆட்டோ டிரைவர். இந்த ப்ரோக்ராம் 50 மணி நேரம் போதே ரஜினி ப்ரோக்ராம் சாங் பார்க்கணுன்னு நாங்கள் எல்லாம் வந்திருக்கோம். தெய்வமே, என் தெய்வமே, என் கடவுளே. சும்மா வா, சும்மா அதிர்து இல்ல. அவரை பார்த்து இந்த லைனுக்கு வந்தவங்க அவரை மறக்க முடியுமா? ரஜினி சாரை பார்த்து தான் நீங்க ஆட்டோ லைனுக்கே வந்தோம். சூப்பர். உங்க பேருக்கா? என் பேர் பவானி. 26 வருஷமா வண்டி ஓட்டுறேன். பவானிகா அப்படியே பக்கத்துல கொடுங்க. அந்த அக்கா அப்படிதான் இருக்காங்க. உங்க பேரு? என் பேர் சுமதி சார். சுமதிகா. கண்டிப்பா சார் மூலயமா தான் நாங்கள் ஆட்டோ ஓட்டணுன்ற எண்ணமும் வந்தது. எங்கேயும் போய் கை நீட்டி வேலை செய்யக்கூடாது, நம்மளுடைய உழைப்பு. நம்ம இன்னைக்கு வண்டி ஓட்டினா அன்றைக்கு சாப்பிட்டோமா அப்படின்ற ஒரு இதுக்காக தான் நாங்கள் வண்டி ஓட்டுறோம். தைரியமா வண்டி ஓட்டுறோம். எங்க ஆட்டோல எப்பவுமே ஆட்டோக்காரன் பாட்டு ஓடிட்டே இருக்கும். எப்பயுமே பாட்டு ஓடிட்டே இருக்கும் தலைவர். கண்டிப்பா சார். சூப்பர்க்கா. அக்கா இது வரைக்கும் தலைவர் மீட் பண்ணிருக்கீங்களா? அந்த வாய்ப்பு ஒன்றும் கிடைக்கல. நாங்கள் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அவரை பார்க்க. ஐயா பார்க்க நாங்கள் ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்குறோம். நாங்கள் ஏற்கனவே சொல்ற மாதிரி தான் இங்கே நிறைய சொல்ற விஷயங்கள் நடக்கும். நாங்கள் நம்புறோம் கண்டிப்பா அந்த வயசுல தலைவர் உங்களை எல்லாத்தையும் மீட் பண்ணுவாங்க. கண்டிப்பா சார். சூப்பர். அடுத்து யார் அங்க? டக்குன்னு இப்போ நான் ஆட்டோ ஓட்டி டயர்ட் ஆயிட்டேன். கூச்சப்படுறாங்க. தலைவர் ஃபேனாட்டு கூச்சப்படலாமா? அக்கா நீங்க சொல்லுங்கக்கா, உங்களுக்கு தலைவர் நடிச்ச படத்துல என்ன படம் ரொம்ப பிடிக்கும்? பாஷா தவிர. கண்டிப்பா பாஷான்னு சொல்லுவீங்க. பாஷான்றது எப்பவுமே அது ஆட்டோ ரீல்ல வந்தது. இங்க அருணாச்சலம் நிறைய அவர் படத்தை சொல்லிட்டே இருக்கலாம்ப்பா. திடீர்னு கேட்கும் போதுன்ற மாதிரி அவர் படம்லாம் வந்து எங்க அம்மாலாம் வந்து முத்து படம்லாம் வந்து 26 தடவை பார்த்தாங்க. போவாங்க ஒரு நாள் ஒன்னா திருப்பி போவாங்க. எல்லாம் ரஜினி தியேட்டர்லயே போய். ஆமா, தியேட்டர்லயே போய் தான் பார்ப்பாங்க. அருணாச்சலம், முத்து, பாஷா, அந்த 7 நாட்கள்லாம் எல்லாம் எங்க அவன் பிறக்கும் போது எங்க அக்காவுக்கு குழந்தை பிறந்தது. அவனுக்கு அதுல அந்த பேர் வச்சோம். அவர் சூப்பர் ஸ்டார்லாம் வந்து சும்மா சொல்றதுக்கு வாயே கிடையாது. சும்மா அவர் நடைக்கே வந்து சலிட்டு அடிக்கலாம். ஆமா, அவரோட படத்துல நாங்க முதல் நாள் பார்க்காத நாளே இல்ல. எங்களோட இந்த ஃபீல்டுக்கு வந்து அவர்னா எங்களுக்கு உயிர். ஆமா, போவோம் அவரோட ப்ரோக்ராமுக்கும் ஃபர்ஸ்ட் எங்களுக்கு டிக்கெட் வந்துரும், நாங்க போய் பார்ப்போம். ஆமா. பவானிகா, பவானிகா நீங்க இவங்க யாரு? இவங்க வந்து நம்மள குரூப்ல இருக்க சுமதி. சுமதிகா. ஒரே கேள்விதான். சூப்பர் ஸ்டார் எங்க வாழ்க்கையிலிருந்து பிரிக்கவே முடியாதுங்க காரணம் இதுதான் அப்படின்னு என்ன சொல்வீங்க? கிடையாது சார். கண்டிப்பாக கிடையாது. சின்ன குழந்தை கேட்டால் கூட சூப்பர் ஸ்டாருன்னு சொல்லுமே தவிர ரஜினிகாந்த்னு தெரியாது. என் குழந்தைக்கும் என்னமோ ரஜினிகாந்த்னு தெரியாது, சூப்பர் ஸ்டார் தான் தெரியும். அவர் பேரை சொன்னாலே சும்மா ஜாலியாக இருக்கும் சார். ஒரு என்ன கஷ்டமாக இருந்தாலும் சூப்பர் ஸ்டார் அப்படி சொன்னாலே முகத்தில் ஒரு புன்னகை இருக்கும். அது சின்ன குழந்தையாகட்டும், அது வயசானவங்களாகட்டும், அந்த சூப்பர் ஸ்டார் சொன்னாலே ஒரு மழலை சிரிப்பு இருக்கும். அந்த சிரிப்புக்காகவே நாங்கள் அடிக்கடி சொல்லுவோம். அடிக்கடி நான் என்ன சொல்லுவேன்னா ஒருவன் முதலாளி சொல்லுவோம். அப்போ என் பையன் கமிட் கொடுப்பான், அம்மா உங்கள் சாராம்மா ஒருவன் முதலாளி
அம்மா அப்படின்ற மாதிரி ஒரு கமிட் கொடுப்பாங்க. அது ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமைன்னு பார்த்தீங்கன்னாலே சாரோடைய பேச்சு இல்லாமலாம் இருக்காது. எப்பவுமே வீட்டில் பாட்டு ஓடிட்டே தான் இருக்கும். அந்த காதால் அந்த பாட்டு கேட்டாலும் வீட்டில் வேலை நடக்கும். அன்னைக்கு வேலை இல்லை, கரண்ட் இல்லை அப்படின்னா அந்த வேலை ஓடாது. அதுதான் எங்களோட இது. சாரோட இது தான் எங்களுக்கு ஃபுல்லாக. அவ்வளோ பிடிக்குமா? கண்டிப்பாக பிடிக்கும். அடடே டான்ஸ் எல்லாம் போடுது அக்கா. கலக்குறாங்களே. வருஷம் ஆயுத பூஜை கும்பிடுறோம்னா நான் பயங்கரமா கலக்கல் தான். அப்படிதானா? அந்த பாட்டு அவரோட ரஜினி பாட்டு தான் கலக்கல். எனக்கு தெரிஞ்ச அக்கா பூசணிக்காய் போட்டு உடைக்கும்னு நினைக்கிறேன். அக்கா இன்னும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான். கண்டிப்பா இதை வந்து நாங்க சார் பாப்பாரு நம்பி சொல்றோம். நீங்க இது வரைக்கும் அவர்கிட்ட சொல்லணும்னு நினைச்ச விஷயத்த கேமராமேன் ஜூம் பண்ணுங்க, சொல்லுங்க பாப்பா. அவர்கிட்ட சொல்லணும்னு நினைச்சது எல்லாருமே அவரை பார்க்கணுன்ற ஒரு ஆசை இருக்கு. பாத்துக்கிட்டு இருக்காரு, சொல்லுங்க சார். உங்களை பார்க்கணும்னு நாங்க ஆட்டோ டிரைவருங்க ஒரு 1000 பேர் இருக்காங்க. எங்களோட ஆட்டோ வீர பெண்கள் ஆட்டோ ஓட்டும் தொழிற்சங்கம்னு சென்னையில் நாங்கள் தான் ரிஜிஸ்டர் பண்ணி கவர்மெண்ட்டில் நாங்கள் இருக்கோம். ஒரு அமைப்பாக ஒரு குரூப்பாக இருக்கோம் எங்களோட பெண்களே வீர பெண்கள். அதனால் எல்லா வீர பெண்கள் எல்லாருமே வந்து சூப்பர் ஸ்டாரை பார்க்கணுன்னு நாங்கள் எல்லாருமே ஆசைப்படுறோம். எங்களுக்காக என்ன அசோக் சார்னு ஒரு இருக்காரு, அவரை மீட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி தரேன்னு இருக்காரு. அவரால் எங்களுக்கு சில ஹெல்ப்லாம் கிடச்சிருக்கு. அவர் மூலிமா எங்களுக்கு ஒரு ஷோ இதாக கிடச்சிது. எங்களுக்கு என்னென்னா எங்களுக்கு என்ன சொல்கிறது, அரிசி பருப்பே எங்களுக்கு கொடுத்தாரு வீர பெண்களுக்காக. அவங்கெல்லாம் இந்த இப்போ வந்து ஜுரம் வந்துடல கொரோனா, ஆமாம் லாக்டவுன் வரும்போது எங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணாரு. சூப்பர், ரொம்ப சந்தோஷம்க்கா. கண்டிப்பாக இதை தலைவர் பாப்பாரு. கண்டிப்பாக சார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஐயாவுக்கு நாங்கள் எங்கள் வீரப்பெண் குரூப்பாக சார்பாக நாங்கள் கேட்குறோம். உங்களை பார்க்கணுன்னு நாங்கள் நிறைய பேர் ஆர்வமாக இருக்கோம். இந்த மாதிரி கரெக்டா ஒரு நாள் வீரமங்கை ஆட்டோ ஓட்டும் சங்கத்துக்கு அவர் வர வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. நீங்க 1000 பேர் இருக்காங்க. ஆமா, எங்கேயுமே எந்த இடத்துலயுமே எந்த மாவட்டத்துல எந்த சென்னையிலும் இல்ல. எல்லா இடத்துலயும் வந்து முத சென்னை மாவட்டத்துல பெண்கள் எல்லாம் குன்றத்தூர்ல இருந்து ஈசிஆர்ல இருந்து எல்லா ஊர்ல எங்க குரூப்ல இருக்காங்க. எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. எல்லா மாவட்டத்துல இருக்க என்கிட்ட இருக்காங்க, என் பெண்கள் எங்க கிட்ட இருக்காங்க. அவ்வளவுதான், நாங்க சிறகடிப்போம். கஷ்டப்படுறோம், ஒரு இடத்துல கை கட்டி வேலை செய்யாத அவரை நம்பி நாங்க இந்த தொழில் எடுத்தோம். அடுத்துட்டே தூங்கி எழுந்து உடம்பு சரியில்லை கூட வண்டி எடுத்தோமா, 100 ரூபாய் சம்பாதிச்சோமா, புள்ளிக்கு ஒலைய வச்சு சாப்பாடை போட்டோமா, யாருக்கிட்டே கை கட்ட வேண்டியில்லை. அதுக்காக அவரை பார்த்து இந்த தொழிலை நாங்க தேர்ந்தெடுத்து இன்னொருக்கும் அது ஆயிப்போச்சு. இன்னும் சொல்றான் என் பையன் வேலைக்கும் போறாம்மா, நீ ரெஸ்ட் எடுப்பியா? எடுக்க மாட்டேன், இன்னும் நிறைய பெண்கள் வரணும், இன்னும் வரணும், அவரை பார்த்து வருமோ இல்லையோ உங்களுக்கு எல்லாரும் கடவுளை ஆயில் போட்டு உங்களுக்கு தொண்டையும் ஆரோக்கியமா வைக்கணும். உங்களுக்கு தம்பி பேர் தெரியல, சந்தோஷம். எங்களோட பிளெஸிங் என்னைக்குமே இருக்கும். கடவுளோட அனுகிரகம் உங்க மேல இருக்கணும்னு எங்களோட வீரப்பெண் குரூப்பா உங்களை வாழ்த்துறோம். தேங்க்யூக்கா, ரொம்ப நன்றிக்கா. ரொம்ப 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 சந்தோஷம். அப்பா புதுசா ஒரு அக்கா வந்திருக்காங்க. படன்னு வெடிச்சிட்டாங்கல்ல. ஒரு மாதிரி வைப்பு பார்த்தலங்க. சூப்பர். ஒரு மனுஷன் ஒருத்தங்களை இன்ஸ்பயர் பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கு உதாரணம் எங்க சூப்பர் ஸ்டார் தான். அதுக்கு உதாரணம் இங்க உட்கார்ந்துருக்க அத்தனை மங்கைகள் தான். ஆட்டோ மங்கை வேற லெவல்ல இருக்குக்கா. ரொம்ப ஒரு மாதிரி பெருமையா இருக்கு. சூப்பர் ஸ்டார் ஃபேனுன்னு சொல்லிக்கிறது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இந்த இடத்துல. நான் அப்படியே ஒரு மாதிரி ஒரு 5 நிமிஷம் சாரிடா, நான் தான் எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே இருந்தேன். மாதிரி பாட்டை போட்டோன்னு தலைவர் மாதிரி மாதிரி ஆயிட்டேன். இது வரைக்கும் தலைவர் போட்டு அப்படி உட்கார்ந்தது இல்லை. ஓகேப்பா. இதெல்லாம் தான்ப்பா உண்மையிலே சந்தோஷம். ஸோ இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அவங்களுக்கு கண்டிப்பாக நிறைய வேலைகள் இருந்திருக்கும். பட் அதை தாண்டி இங்கே வந்து நம்மளை வாழ்த்தணும் அப்படின்னு வந்திருக்காங்க இல்லையா? ஸோ அதுக்கு நம்ம வந்து நிச்சயமா வீரமங்கை ஆட்டோ ஓட்டுநர் சங்கத்திற்கு நன்றி. ஓகே, ஸோ இப்போ நம்ம தொடர்ந்து நம்மளுடைய பிளாக் ஷீப்ஸ் சூப்பர் ஸ்டார் சல்யூட்டில் ஒருத்தவங்கள மேடைக்கு கூப்பிட போகிறோம். ஸோ அவங்க இங்கே இருக்க எல்லாருக்குமான ஒரு ஃபேவரட் அப்படின்னு சொல்லலாம். இவங்க வந்து சீரியலில் எடுத்துக்கிட்டால் இவங்கள ஒரு இது தமிழ்நாட்டுக்கே அண்ணி. ஆக்சுவலி இந்த வந்திருந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லாருமே பார்த்துருப்பாங்க. அந்த இதில் இவங்கள அண்ணி அப்படிங்கிற மாதிரியே இருக்கும். அவ்வளோ க்யூட்டாக இருப்பாங்க. நம்ம வீட்டு பொண்ணுங்களை தான் தனத்தை இப்படி பண்ணிட்டுங்களேங்க. நான் போகிற இடத்துல எத்தனை இடத்துல நாங்கள் நட்சத்திரம் கொண்டாடுறோம், எழுந்தூர்லாம் போகிறோம், எல்லா இடத்துலையும் இப்போ சொல்கிறது அண்ணின்னு. தனம் எங்கள் வீட்டு பொண்ணுன்னு கொண்டாடக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அது வந்து எல்லாருக்கும் சாதம் அமைஞ்சிடாது. அந்த கேரக்டரை ஹோல்ட் பண்ணும், அதுக்குன்னு ஒரு தனித்திறமை வேணும் இல்லையா? அப்படிப்பட்டவங்கள தான் நம்ம மேடைக்கு கூட்டு போகிறோம். அப்படிப்பட்ட அண்ணி இப்போ சமீபத்தில் குக் வித் குமாரி மூலமாக தொடர்ந்து நம்மளை என்டர்டெயின் பண்ணிட்டும் இருக்காங்க. ஸோ
கலந்து கட்டி நம்மளை எப்பயுமே சந்தோஷமாக வச்சுக்கிற அவங்கள மேடை கூப்பிட்டுலாமா? எஸ். ஸோ இட்ஸ் டைம் டு வெல்கம் அவர் வெரி ஓன் on to the stage of Black Sheep Superstar-க்கு salute. And ஹாய் விக்னேஷ். hello ma'am. சூப்பரான ஒரு எஃபர்ட்டு. இதை விட ஒரு பெரிய கிஃப்ட் எனக்கு தெரிஞ்சு அவருக்கு கொடுக்க முடியாது நம்ம தலைவருக்கு. அவ்வளோ அழகாக அது ஒரு இனிஷியேட்டிவாக எடுத்து இது 50th 43 கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? 44க்குள்ளே போகிறீங்க. இப்போ எஸ் மேம், இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் 44 தொட்டுரும். ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். தலைவர் சார்பாக அவருடைய ஃபேனாக அவர் கூட நடித்த ஒரு குழந்தை நட்சத்திரமாக சல்யூட் மேம். தேங்க்யூ மேம், தேங்க்யூ மேம். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த கோ ஆர்டிஸ்ட் அதை பற்றி பேசிடுறோம். ஸோ நான் வந்து 2 படம் நடிச்சிருக்கேன். ஆனால் என்னை விட எங்கள் குடும்பத்தில் வந்து ஒரு பெருமை அப்படின்னா என்னுடைய அண்ணா மாஸ்டர் சுரேஷ். சின்ன வயசு ரஜினிகாந்த்னா அண்ணா தான். படிக்காதவங்களாம் பார்த்துருக்கீங்களா? அப்படி இப்படி பண்ணிட்டு வருவார் எங்கள் அண்ணா. என்னுடைய பிரதர் தான். சூப்பர். ஸோ நிறைய படங்கள் துணை இருக்க. இது பார்த்தீங்களா பில்லா படத்தில் டூத் பேஸ்ட் இருக்கு, ப்ரஷ் இருக்கு, எந்திரி மாமா, அது அண்ணா தான். ஃபுல் படம் தலைவர் கூடவே இருப்பாங்க. அண்ணா வந்து நிறைய ரஜினி சின்ன வயசு நிறைய பண்ணியிருக்காரு. ஸோ அவர் தான் எங்கள் குடும்பத்துக்கு. நான் நடிச்சிருக்கேன் 2 படம். ஒன்று மனிதன், அதுலேயும் மாமா மாமான்னு ரொம்ப உயிரை கொடுக்குற ஒரு நல்ல கேரக்டர் அதில். அண்ட் ஸ்ரீராகவேந்திராங்கிற படத்தில் ரொம்ப குட்டி 2.5 வயசு தான் எனக்கு அதில். அந்த படத்தில் வந்து அவர் அந்த ராகவேந்திராவா எங்கள் வீட்டுக்கு வரும்போது எங்கள் அப்பா அம்மா வந்து அவருடைய பக்தர். ஆனால் குழந்தை வந்து தெரியாமல் பாயச அண்டாக்குள்ளே விழுந்துரும். பட் அதை சொன்னால் அவர் வரமாட்டார் அப்படின்ட்டு அந்த அண்டாவோட மூடி வச்சுட்டு நீங்கள் தான் அந்த குழந்தை. நான் தான் அந்த குழந்தை. அந்த குழந்தையே மேடம் தான்டா. முத்துராமன் சார் டைரக்ஷனில் பண்ணோம். அதில் வந்து அந்த குழந்தை வந்து இறந்து போன குழந்தைய அவர் மடியில் வச்சுட்டு சீனு. அது எங்கள் அம்மா இப்போவும் சொல்லுவாங்க, நமக்கெல்லாம் ஞாபகம் இல்லைன்னு வைங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், நான் சிங்கத்தை பார்க்குறேன், சிங்கத்து பக்கத்தில் இருக்கேன்னு ஒரு குழந்தைக்கு தெரியாதாம்மா. அந்த மாதிரி நம்ம ரஜினி சார் கூட நடிச்சிருக்கோம், கமல் சார் கூட நடிச்சிருக்கோம், சிவாஜி சார் கூட நடிச்சிருக்கோம். பக்கத்தில் இருக்கிறது ஒரு சிங்கம் புலி அப்படின்னு தெரியாத வயசில் நான் மிஸ் பண்ணிட்டேன் இல்லை. இப்போவா இருந்தால் நம்ம அப்படியே அட்மையர் பண்ணி அவங்கள பார்த்துட்டு ரசிச்சுட்டுலாம் இருக்கலாம். அந்த டைமில் எங்கள் அம்மா சொல்கிற ஒரு நிகழ்ச்சி என்னென்னா, அந்த குழந்தைய அவர் மடியில் படுக்க வச்சுருப்பாரு. ஷார்ட்டில் என்னென்னா, நான் கண்ணு மூடி படுக்கணும், இறந்து போன குழந்தை தானே. நான் வந்து கண்ணை இப்படி திறந்து ரஜினி சாரை பார்த்துட்டே இருப்பேனாமா. அப்போ வந்து எங்கள் முத்துராமன் சார், கண்ணு திறக்கக்கூடாது சுஜி, கண்ணு திறக்கக்கூடாது அப்படின்னோடனே, இல்லை நான் ரஜினி அங்கிள் நடிக்கிறாரான்னு பார்க்குறேன் அப்படிங்கிறது வந்து அவரும் ரஜினி சாரும் பயங்கரமாக ரசித்து சிரித்து அந்தளவுக்கு அது ஒரு ஃபன் மொமெண்ட்டாக நான் மாற்றினேன். நம்ம இடையில இப்படி பார்த்துட்டே இருப்பேன் நான். அது எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. அண்ணாவை பற்றி நிறைய இருக்குது. அண்ணா கூட ரஜினி சாரோட அந்த காம்போ, அவர் குழந்தை நட்சத்திரமாக இருந்தாலும் அந்த லொக்கேஷனில் அண்ணா பண்ணுறதெல்லாம் பார்த்து ரசிக்கிறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அதெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் வந்து எங்களுக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம். அதை என்ன சொல்லுவாங்க, லைஃப் லாங் நான் செரிஷ் பண்ணிக்க வேண்டிய விஷயங்கள். அதெல்லாம் விட்டுட்டு ஒரு ஃபேனாக இந்த ஸ்டேஜில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு நடிகர், ரொம்ப ரொம்ப ஸ்டைலிஷான ஒரு நடிகர், தமிழ்நாட்டுக்கே ஒரு பெருமைனா நம்ம தலைவர். அந்த மாதிரி ஒரு ஏஜ்க்கு அப்புறம் ரஜினி அங்கிள் அப்படிங்கிறது மைண்டில் இருந்து போய் தலைவர்ன்றது மாதிரி ஆயிடுச்சு எனக்கே. ஏன்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். நெட்ரிகன் படம்லாம் நான் தியேட்டரில் பார்க்கல, ஆனால் டிவியில் அப்படி ரசிச்சிருக்கேன். அவர் என்ன ஒரு நெகட்டிவ் கேரக்டர் அப்படி பின்னி பெடல் எடுத்திருப்பாரு. அவருடைய சென்டிமெண்ட் ரோல்ஸாக இருக்கட்டும், நம்ம பார்த்த ஸ்டைலிஷ் ரஜினி சார் இல்லாமல் இன்னொரு ரஜினி சார் பெர்ஃபார்மராக அவ்வளோ நல்ல பெர்ஃபார்மருங்க, கிரேட்டுங்க. எனக்கு அதெல்லாம் பேசுறதுக்கு இந்த ஒரு மொமெண்ட் கொடுத்த பிளாக் ஷீப் உங்கள் டீம் எல்லாருக்குமே ஐ ஷுட் தேங்க் ஃபர்ஸ்ட். அண்ட் ஐ என்ஜாய் திஸ் கான்வர்சேஷன். செம்ம ஹாப்பியாக இருக்குது. சொல்லுங்க, நான் நிறைய சொல்லணும்னு நினைச்சேன். நிறைய சொல்றீங்க நீங்க. அவங்க ஆக்சுவலா குழந்தையாவே மாறிட்டாங்க. கண்ணை மூடி காமிச்சாங்க. அது உண்மைதான் சபரி. இந்த மாதிரி நாஸ்டாலஜிக்கான திங்ஸை யோசிக்கிறப்ப எப்படிலாம் நமக்கு நடந்திருக்குல்ல, எல்லாருக்கும் அது எவ்வளோ பெரிய கனவு. அது குழந்தையில நடந்துட்டாலும் கூட அவர் கூட ஒரு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறதுன்றது எவ்வளோ பெரிய கனவு. அது எவ்வளோ ஏர்லியராக நமக்கு நடந்திருக்கு அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ அவங்க அப்படி ரசிச்சிருக்காங்க தலைவரை. இப்போ நினச்சி பார்க்குறப்ப கூட அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் இருக்கு.